விஜய் அவர்கள் இந்த ஜனநாயக படுகொலையை துணிந்து செய்வாரா? அப்படி துணிந்து செய்வாரானால் அதற்கு என்ன தகுதி வேண்டும் இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு என்று யோசிக்கிற போது ஒரு ரகசிய தகவல் நமக்கு கிடைக்கிறது. மிக விரைவிலே வெளியாக இருக்கிற ஜனநாயக திரைப்படம், நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக திரைப்படத்தினுடைய டிக்கெட்டை அதிகமாக ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் யார் பொதுமக்களிடத்தில் விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேர்தலிலே போட்டியிடுகிற டிக்கெட் கிடைக்கும் என்கிற ரகசிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதிலே முதல் பரிசை யார் பெறுவார்கள் என்கிற போட்டியும் ராஜினாமா செய்த 6 பேர்களிடத்தில் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆகவே அவர்கள் கள்ள விலையிலே விற்பார்களா நல்ல விலையிலே விற்பார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதிகமான ஜனநாயக ஜோசப் விஜய் முதல்வர் நடித்த அந்த படத்தினுடைய டிக்கெட்டை ராஜினாமா செய்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக யார் விற்று கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஏனென்றால் ஒரு அமைச்சரே சொல்லுகிறார், நான் அமைச்சர் பதவிக்கு முதலமைச்சரிடத்தில் லீவு கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஜனநாயக திரைப்படம் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிடுவதால் கட் அவுட் கட்ட வேண்டிய கடமை எனக்கு காத்திருக்கிறது. ஆகவே நான் முதலமைச்சரிடத்தில் லீவு கேட்டிருக்கிறேன் என்று இந்த கொடுமையெல்லாம் நாம் எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி பொறுத்துக் கொள்வது? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், அவருடைய திரைப்படத்திற்கு நாட்டை ஆளுகிற அமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் பதவிக்கே லீவு என்று சொன்னால் இதை எப்படி நாம் கடந்து போவது என்று நமக்கு தெரியவில்லை. இதிலே முக்கியமாக இந்த 75 நாட்களிலே இந்த ஆட்சியினுடைய முறைகேடுக்கு பல சாட்சிகள் இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல பழனி கோயில் நில விவகாரம், கோயில் சொத்து 100 கோடி தனியாருக்கு 2 கோடிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிர்வாக தவறு என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஹீஸ்ட், அதாவது ஒரு கொள்ளை, அதுதான் நடந்திருக்கிறது. ஜூலை 2ஆம் தேதி 2026 அறநிலைத்துறை தக்கார் பெரும் மதிப்பிற்குரிய மாரிமுத்து அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். பழனி கோயில் இணை ஆணையர் ஜேசி மாரிமுத்து, இந்த நிலத்திற்கு நான் தான் தக்கார் நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளருக்கு ஆட்சேபனை கடிதம் எழுதுகிறார் ஜூலை 2ஆம் தேதி. ஆனால் ஜூலை 3ஆம் தேதி 2026 தனியார் தரப்பு நிலப்பதிவு ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகத்திலே தாக்கல் செய்கிறது. அதே நாளிலே ஆட்சேபனை கடிதம் எழுதிய இணை ஆணையர் மாரிமுத்துவை தற்காலிகமாக பதவி உயர்விலே சென்னைக்கு மாற்றுவதற்கான கோப்பு உத்தரவை அறநிலையத்துறை ஆணையர் 3ஆம் தேதி பிறப்பிக்கிறார்கள். அதே ஜூலை 6ஆம் தேதி 2026 திட்டமிட்ட விடுப்பு முறைகேடான பத்திரப்பதிவு அது அரங்கேறப்படுகிறது. அதாவது பணியிலே இருந்த வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பிலே செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் இருந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்கிற சார் பதிவாளர் ஒரு நாள் பொறுப்பாக வரவழைக்கப்பட்டு ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடம் தனியாருக்கு 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுகிறது. ஜூலை 9ஆம் தேதி மீண்டும் பத்திரப்பதிவு முடிந்த 3வது நாளிலே இணை ஆணையர் மாரிமுத்துவின் பதவி உயர்வு ஆணை முறைப்பட்டு அமலப்படுத்தப்பட்டு அவர் சென்னைக்கு மாற்றப்படுகிறார்கள். ஜூலை 14-15 2026 இந்த விவகாரம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து திட்டமிட்டு விடுப்பு கொடுத்து மாற்று அதிகாரி மூலம் இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆகவே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஊழல் இல்லாமல் முறுக்கு விற்பதில் முறைகேடு என்று முறுக்கி பேசிய ரமேஷ் அவர்கள் தலையிலே முக்காடு போடுகிற வகையிலே
முழித்துக் கொண்டிருக்கிற போதே வெளியே பிதுங்குகிற வகையிலே இந்த 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல இதையும் மௌனத்தோடு கடந்து செல்வாரா அல்லது இதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுப்பாரா என்பது நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சர், இந்து சமய அமைச்சர், இன்றைக்கு சிபிசிஐடி தாவேக அரசின் கீழே இயங்குகிறது. அதிலே நமக்கு நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆகவே சிபிஐ இதற்கு விசாரணை வேண்டும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனாலே இப்போதே இந்த ஆட்டம் தாங்க முடியல சாமின்னு இந்த 75 நாளில் மக்கள் படுகிற அவஸ்தை சொல்லி முடியவில்லை. நாங்களும் உங்களிடத்தில் சொல்லுகிறோம், ஊடகங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த ஜோசப் விஜய் இப்போது எங்கே சென்றாலும், ஆய்வுக்கு சென்றாலும், ஆட்சி அதிகாரத்தில் தலைமை செயலகத்துக்கு சென்றாலும் அவர் முழிக்கிற மொழி திரு திருன்னு பார்க்கிற போது பேய் அரைஞ்ச மாதிரி ஏன்டா இருக்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியுது, முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத முதல்வரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற போது அவரை இன்றைக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி அதில் ஃபேக் வீடியோ உருவாக்கி எல்லா மொழிகளிலும் இன்ஃப்ளூயன்சர்களை கூலிக்கு அமைத்து இன்றைக்கு விஜய் விஜய் என்று கூப்பாடு போட வைத்து 2029 பாரத பிரதமர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்துவதற்கு தாவேகா கட்சி முன்னெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. எது எப்படி என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், யாரிடம் விஜய் பருப்பு வேந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடத்தில் விஜயின் பருப்பு வேகாது என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களே மத்திய அரசுக்கு இணக்கமாக தானே இருக்காரு விஜய் அதாவது இணக்கமா இருக்கிறாரும் சரி, இணைந்து போனாலும் சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு புதிய முகம் தேவைப்படுகிறது. அந்த புதிய முகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையிலே தான் நீங்கள் ஊடகத்திலே பார்த்தீர்களானால், எல்லா ஊடகம், நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை, நான் அதை பார்த்துவிட்டு தான் சொல்லுகிறேன், எல்லா மொழிகளிலுமே, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, எல்லா மொழிகளிலுமே இன்ஃப்ளூயன்சர்கள் செய்யாத விஷயங்களை எல்லாம் விஜய் செய்ததாக அவர்கள் ஃபேக் வீடியோ தயார் செய்து நெரேட்டிவ் செட் பண்ணி அவர்கள் பிரச்சாரம் செய்வது ரசிகர்கள் என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. இது கூலி கொடுத்து கூப்பாடு போடுகிற ஒரு பயங்கரமான பித்தலாட்டம். செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்வது என்பது பத்திரிகை தர்மத்திற்கு உகந்தது அல்ல. ஆகவே இந்த பித்தலாட்டத்தை தமிழக அரசு பெயரிலே அரங்கேற்றுகிற இந்த பித்தலாட்டத்தை மத்திய அரசு உன்னிப்போடு எச்சரிக்கையோடு, அவர்களுக்கு ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவுத்துறை இருக்கிறது, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் நான் அவர் பிரதமர் ஆகக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்லலை. யார் வேண்டாலும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கிற போது வயிறு பற்றி எரிகிறது. செய்யாததையெல்லாம் செய்ததாக ஒரு ஃபேக் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிடுகிற போது அதை தடுத்து நிறுத்துகிற கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பது, நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே இதை மக்களுக்கு நான் வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ராகுல் தான் சார் அவங்க பிரதமர் கேண்டிடேட்டா சொல்றாங்க. ராகுல் ஏன்னா விஜய் ராகுல பிரதமராக ஒத்துழைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2014, அதற்கு பிறகு 19, அதற்கு பிறகு 24, 3 தேர்தலிலும் ஏற்கனவே நின்று அவர்கள் வெற்றி வாய்ப்பு பெற முடியாத காரணத்தினால் புதிய முகத்தை தேடுவதாக
இவர்களே ஒரு நெரேட்டிவ் செட் செய்து அதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ள விஜய் தான் சரியான நபர் என்று திட்டமிட்டு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் வீடியோஸை வெளியிட்டு மக்கள் மத்தியிலே அதற்கு பயங்கரமான வரவேற்பு இருப்பதை போல அதற்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பித்தலாட்டத்தை இதுவரை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே பார்த்ததில்லை. ஆகவேதான் இதை உடனடியாக உரிய முறையிலே கண்காணித்து தவறு இருக்கிற பட்சத்திலே அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் பொது வெளியிலே அதை ஆதாரத்தோடு சொல்கிறேன். இப்ப தேர்தல் வச்சாலும் விஜய் 180 தொகுதியில் குறையாம ஜெயிப்பாருன்னு வைகோ பேசியிருக்கிறார். ஏற்கனவே வச்ச தேர்தலிலே அவர் தேவையான 118 பிடிக்க முடியாமல் எட்ட முடியாமல் அவர் எட்டி குதிக்கிற அந்த நிலையை பார்த்து முழு கிணறு தாண்ட முடியாமல் முக்கா கிணறு தாண்டி கிணத்துக்குள்ளே உளுந்து விடுவார் என்பதற்காக அவர் ஜனநாயகத்தையே பலி கொடுப்பதற்கு துணிந்து விட்டார் என்பதுதான் இந்த குதிரை பேரம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இப்போது ஜனநாயக டிக்கெட்டை பிளாக்கில் விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுதான் நிலைமையாக இருக்கிறது.